எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸ் பற்றி பார்க்கலாம் ஜாவாவில். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டேட்டா டைப்ஸ் அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரிங்குன்றது பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி SECE++ மாதிரி ஒரு டேட்டா டைப்பாக இல்லை, இதில் வந்து ஒரு கிளாஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கரெக்டாக. ஸோ அப்படி டிஃபைன் பண்ணியிருக்க கிளாஸோட பிஹேவியர் என்ன, ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டின் கிளாஸ் ஜாவாவில். ஸோ ஜாவா டெவலப்பர்ஸ் java.lang பேக்கேஜில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் கிளாஸ், ஓகேவா. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கிளாஸை ஜாவா டெவலப்பர்ஸ் பில்ட் பண்ணுறப்பயே அதை ஃபைனலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஃபைனல் கிளாஸுக்கு என்ன இருக்காது, சப் கிளாஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு நம்ம ஃபைனல் கீவேர்டோட வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு கிளாஸை நம்ம ஃபைனலாக டிக்ளேர் பண்ணால் அந்த கிளாஸுக்கு சப் கிளாஸ் எதுவும் இருக்காது, இன்ஹெரிட் பண்ண முடியாது அப்படின்னு, ஓகேவா. ஸோ அப்போது ஸ்ட்ரிங்குன்றது ஃபைனல் கிளாஸுன்றதுனால நம்மளால் இந்த ஸ்ட்ரிங் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ சப் கிளாஸ் இருக்காது, ஆனால் இந்த ஸ்ட்ரிங்குன்ற கிளாஸுக்கு ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி, ஏன்னா ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கரெக்டாக போன வீடியோவில். ஸோ அதான் வந்து சூப்பர் மோஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் அந்த சூப்பர் மோஸ்ட் கிளாஸான ஆப்ஜெக்ட் கிளாஸை கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா கிளாஸுமே இம்ப்ளிசிட்டாக அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கும் அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸில் வேணும்னா ஓவர் ரைட் பண்ணி பிஹேவியரை மாற்றிக்கலாம், ஓகேவா. ஸோ இருக்கிற இந்த ஜாவாவில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸ்லுமே ஒரு கிளாஸை வந்து ரெண்டு வகையாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா அது இந்த ஸ்ட்ரிங் கிளாஸுக்கு மட்டும்தான். ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸுக்கு வந்து நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஒரு கிளாஸுக்கு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நேம் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு நியூ கீவேர்டு தென் அந்த கிளாஸ் நேம் ஆஃப் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நியூ கீவேர்டு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக நியூ கீவேர்டு வச்சு தான் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்ட்ரிங் கிளாஸுக்கு மட்டும் ரெண்டு வகையாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா, ஒன்று நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி, இன்னொன்று நியூ கீவேர்டு யூஸ் பண்ணாமல் நார்மலாக, ஓகேவா. ஸோ அதை அப்படி சப்போஸ் நான் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளோ இல்லை ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டோ க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ நியூன்னு நம்ம யூஸ் பண்ணாலே அது வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த நியூ கீவேர்டோட பிஹேவியர் என்னவாக இருக்குன்னா, அந்த எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அது ஹீப் மெமரியில் லோட் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம், ஓகேவா. ஸோ சப்போஸ் நான் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னு தரேன். அப்போ அந்த s1ன்ற வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா SCP அப்படின்னு ஒரு மெமரி ஏரியா இருக்குது, ஓகேவா. ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்றது தான் அதுக்கான அப்ரிவேஷன். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஹீப்போட ஒரு பார்ட்டு தான் இந்த SCP. ஸோ அந்த ஹீப் மெமரியில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SCP ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல், ஓகேவா. ஸோ அப்போ நியூ கீவேர்டு யூஸ் பண்ணலைன்னா இந்த SCPக்குள்ளே ஸ்டோர் ஆகும். நியூ கீவேர்டு யூஸ் பண்ணால் ஹீப்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓகேவா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே நியூ கீவேர்டை யூஸ் பண்ணல கரெக்டாக. ஸோ அப்போ இந்த s2 ஈக்குவல் டு வெல்கம்னு கொடுத்துருக்கோம், இங்கேயும் நம்ம நியூ கீவேர்டு யூஸ் பண்ணல. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேரியபிளுமே எங்கே ஸ்டோர் ஆகும், SCPக்குள்ளே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்குள்ளே ஸ்டோர் ஆகும், ஓகேவா. ஸோ அது அப்படியே நம்ம இங்கே பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ஹலோன்னு கொடுத்துருக்கோம். இந்த லைன் தான் என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேஷன்னு சொல்லுவோம். அப்போ என்ன, இது பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஹலோன்ற மெசேஜ் வந்து இந்த s1குள்ளே ஸ்டோர் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதேமாதிரி s2ன்ற இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி ஹாய்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த s1 s2 இது ரெண்டும் எங்கே ஸ்டோர் ஆகும், ஹீப் மெமரிக்குள்ளே ஸ்டோர் ஆகும், ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். அப்போ நியூ கீவேர்டு யூஸ் பண்ணால் எங்கே ஸ்டோர் ஆகும், ஹீப்பில், இல்லைனா SCPயில். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும், சப் கிளாஸ் தான் இருக்காது, ஏன்னா ஸ்ட்ரிங் கிளாஸ் ஃபைனல் கிளாஸ். ஆனால் இதுக்கு வந்து சூப்பர் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும், எது, ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு. நம்ம போன வீடியோவில் ஆப்ஜெக்ட் கிளாஸை பற்றி பார்த்துருந்தோம் கரெக்டாக. என்னென்னு, இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மோஸ்ட் கிளாஸு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற பில்டின் மெத்தட்ஸ் லைப்ரரிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஸ்ட்ரிங் கிளாஸுக்குள்ளே ஜாவா டெவலப்பர்ஸ் ப்ரீடிஃபைன்டு கிளாஸான ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்க சில மெத்தட்ஸ் எல்லாம் ஓவர் ரைட் பண்ணி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிருக்காங்க. அப்படி சில மெத்தட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த டூ ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிளாஸோட வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க, அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸில் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு,
ஒரு ஆப்ஜெக்ட் டாட் டூ ஸ்ட்ரிங்னு நம்ம போட்டோன்னா அந்த ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் பிரிண்ட் பண்ணும். அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா பேக்கேஜ் நேம், கிளாஸ் நேம், ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஆனால் ஜாவா டெவலப்பர்ஸ் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்ட்ரிங் கிளாஸுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற டூ ஸ்ட்ரிங் மெத்தடை இவங்க ஓவர் ரைட் பண்ணி டூ ஸ்ட்ரிங் மெத்தட் நீ வந்து இது வரைக்கும் ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்த, இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா யூசர் வந்து என்ன ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறானோ அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை வச்சு டூ ஸ்ட்ரிங் எப்போல்லாம் கால் பண்ணுறானோ நீ அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்பிளே பண்ணாத, அந்த ஆப்ஜெக்டில் அவன் என்ன கண்டென்ட் தரானோ அந்த கண்டென்ட்டை நீ டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லி ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே s1 டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது எனக்கு ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் வராது. அதாவது இப்போ சப்போஸ் இது சாம்பிள் கிளாஸ்க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெமோன்ற பேக்கேஜ் சாம்பிள்ன்ற கிளாஸ் ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வராது, ஹலோன்றது தான் எனக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ டூ ஸ்ட்ரிங்கை நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ணுறப்போ எப்படி நமக்கு அந்த கண்டென்ட் பிரிண்ட் ஆகுது, ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆகிறதுக்கு பதிலாக அப்படின்னா ஜாவா டெவலப்பர் ஸ்ட்ரிங் கிளாஸுக்குள்ளே டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இந்த ஹேஷ் கோடையும் நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். எப்படின்னா இது வரைக்கும் இந்த ஹேஷ் கோடுன்ற மெத்தட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸை டிபெண்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸை வச்சு ஒரு ரேண்டமான ஒரு இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே இந்த ஹேஷ் கோட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் கிளாஸுக்குள்ளே அந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ணும். இது வரைக்கும் இப்போ s1ன்ற அட்ரஸ் வந்து #123 இருக்குன்னா அந்த #123 வச்சு தான் இந்த ஹேஷ் கோடுன்ற மெத்தட் வந்து ஒரு ரேண்டமான இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஜாவா டெவலப்பர் ஸ்ட்ரிங் கிளாஸுக்குள்ளே இந்த ஹேஷ் கோட் மெத்தடோட பிஹேவியர் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா நீ இதுக்கு மேலே அந்த அட்ரஸை வச்சு ஒரு ரேண்டமான இன்டீஜரை ஜென்ரேட் பண்ணாத, கண்டென்ட் இப்போ ஹலோன் இருக்குன்னா அந்த ஹலோன்ற கண்டென்ட்டுக்கு ஒரு நீ ஹேஷ் கோடு ஜென்ரேட் பண்ணு. ஓகேவா? ஸோ அப்போ கண்டென்ட்டை பொறுத்து தான் நீ இனிமேல் வேலை செய்யணும் அப்படின்னு இந்த ஹேஷ் கோடை அந்த பிஹேவியரை மாற்றிருக்காங்க. ஈக்குவல்ஸ். ஸோ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ரெண்டு ஆப்ஜெக்டோட அட்ரஸ் சேமாக இருக்கா அப்படின்னா ஹேஷ் கோட் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரே மெமரி அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணுதா ரெண்டு ஆப்ஜெக்டும் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்துச்சு. கரெக்டாக? அப்போது இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஈக்குவல்ஸ் அப்படின்னா நீ இதுக்கு மேலே மெமரி அட்ரஸை செக் பண்ணாத, ரெண்டு பேரும் ஒரே மெமரி அட்ரஸில் இருக்காங்களான்னு செக் பண்ணாத, ரெண்டு பேரோட கண்டென்ட் ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பாரு. இப்போ s1 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, s2 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா s1லேயும் ஹலோன் இருக்குது, s2லேயும் ஹலோன்னு இருக்குன்னா நீ ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணணும், ரெண்டுத்துலேயுமே ஹாய் ஹலோன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீ மாற்றி இவங்க வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் ஈக்குவல்ஸ் மெத்தடையும் ஓவர் ரைட் பண்ணி மாற்றிட்டாங்க. இது மூணுத்தையும் நம்ம ஓவர் ரைட் பண்ணல, அவங்களே மாற்றி ஓவர் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மூணு மெத்தடையும் நீங்கள் ஸ்ட்ரிங் கிளாஸுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், அதே நார்மலான ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும் எப்படி இது இம்ப்ளிசிட்டாக மாற்றிருக்காங்க அவங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸோட செகண்ட் பார்ட்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம வேணும்னா நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஜாவா டெவலப்பர்ஸும் ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ளே மாற்றி இந்த பிஹேவியரை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ அப்போது ஸ்ட்ரிங் s1 = hey அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே நான் வந்து நியூ கீவேர்டு யூஸ் பண்ணல. அப்போ எனக்கு இது எங்கே ஸ்டோர் ஆகும், SCPயில் ஸ்டோர் ஆகும், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில். ஸோ இப்போ s2 = நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம், இது எங்கே ஸ்டோர் ஆகும், ஹீப்பில் ஸ்டோர் ஆகும். அதேமாதிரி தான் s3 வந்து ஹேன்னு கொடுத்துருக்கோம், இதுவும் ஹீப்பில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இங்கே s1 டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணுறப்போ எனக்கு என்ன அவுட்புட்டாக கிடைக்கும், இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ஆப்ஜெக்ட் கிளாஸில் தான் அதோட பேக்கேஜ் நேம், கிளாஸ் நேம், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். அதாவது இந்த s1ன்ற ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ளே இது என்ன பிரிண்ட் பண்ண போகுதுன்னா s1ன்ற ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது, ஹேன்ற வேல்யூ இருக்கா. ஸோ அப்போ இந்த ஹேன்ற வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வந்தது. ஸோ s2க்குள்ளே என்ன இருக்குது, அதே மாதிரி ஹலோன் இருக்கா. ஸோ அந்த ஹலோன்றது தான் இங்கே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸோட வீடியோவில் பார்த்துருந்தோம், என்ன ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளாக நான் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன், s3ன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிளை இப்போ நான் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இம்ப்ளிசிட்டாக டூ ஸ்ட்ரிங் கால் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் இம்ப்ளிசிட்டாக டூ ஸ்ட்ரிங் கால் ஆகிறப்போ அது எப்படி ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி இங்கே நான் டேரெக்டாக இந்த s3ன்றதை பிரிண்ட் பண்ணுறப்பையும் எனக்கு டீட்டெயில்ஸ்க்கு பதிலாக கண்டென்ட் பிரிண்ட் ஆக போகுது. ஏன்னா டூ ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கு, கண்டென்ட்டை தானே பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ அதே பிஹேவியர் தான் இங்கேயும், இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ்க்கு பதிலாக இங்கே கண்டென்ட் பிரிண்ட் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும், ஹேன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே.
இப்போது S1 டாட் ஹேஷ் கோட் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்போ இது வரைக்கும் இந்த ஹேஷ் கோட் இதோட மெமரி அட்ரஸ் S1 எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதை பொறுத்து ஒரு இன்டீஜர் வேல்யூ ஜென்ரேட் பண்ணிச்சு கரெக்டாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஹேன்ற ஒரு வேல்யூ இருக்கா, கண்டென்ட் இருக்கா, இதை வச்சு இதுக்கு ஒரு ஹேஷ் கோட் நீ ரெடி பண்ணு. அப்போ இதுக்கு நான் இந்த ஹேஷ் கோட் வந்து 1 2 3 தரேன்னு வச்சுக்கோங்களேன். அதை பொறுத்து தான் இது ஜென்ரேட் ஆகும். கண்டென்ட்டை பொறுத்து ஒரு ஹேஷ் கோட் ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா, இந்த மெமரி அட்ரஸை பொறுத்து இல்லை. இப்போ S2க்கு ஒரு ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணுறோம் நம்ம 4 5 6 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதேமாதிரி திருப்பி ஹேன்றதுக்கு ஒரு ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போ ரெண்டுத்தோட ஹேஷ் இங்கே ஹேன் இருக்குது, இங்கேயும் ஹேன் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தோட ஹேஷ் கோட் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். ஓகே, இப்போ S1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S2 அப்படின்னு தரும். ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணோம், இது வரைக்கும் அட்ரஸ் ஈக்குவலான்னு செக் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ண போகுது, கண்டென்ட்டை செக் பண்ண போகுது. அப்போ S1க்குள்ளே என்ன இருக்குது, ஹேன் இருக்குது. S2க்குள்ளே என்ன இருக்குது, ஹலோன்னு இருக்குது. ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், S1 ஈக்குவல்ஸ் ஆஃப் S3ன்னு இருக்குது. S1ஓட வேல்யூ என்ன, ஹே. S3யோட வேல்யூ என்ன, ஹே. ஸோ அப்போ ரெண்டும் ஈக்குவல் தானே. ஸோ அப்போ நமக்கு இங்கே ட்ரூன்னு பிரிண்ட் ஆக போகுது. ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கிளாஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி. அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பேசிக்காக என்னென்னலாம் தெரியணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இம்யூட்டபிள் அப்படின்னா என்னென்னா, அந்த ஸ்ட்ரிங் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸ்ட்ரிங்கோட இம்யூட்டபிலிட்டி பிஹேவியரை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு நீங்கள் திருப்பி இந்த வீடியோ ஞாபகமாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு சில கீ நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீப் ஏரியாவுக்கும் தென் SCPக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி போடுறேன். அதுக்கு அடுத்த வீடியோ இம்யூட்டபிலிட்டி பற்றி நம்ம பேசலாம். ஸ்ட்ரிங் ஏன் இம்யூட்டபிளாக இருக்குது அப்படின்னு. ஓகேவா. ஸோ தென் அந்த இம்யூட்டபிலிட்டி ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன ஜாவா டெவலப்பர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம பேசலாம். ஓகேவா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.